குறியது பேசாவிட்டால் பாரணி தந்தத்தாலே பதைத்திட சிதைக்கிட்டே மயானத்தை நுழைய தயார் செய்கின்றாயே. கல்லியும் நானல்ல, கபடியும் நானல்ல, வார்த்தை தரை குறைவாக பேச வேண்டாம் ஐயா. கானகத்திற்கு சென்ற குழந்தை பாபகிடத்தை இழந்து விட்டார். இறந்த குழந்தை எடுத்து வந்து தர்மம் செய்தார்கள் ஐயா. எங்கிருந்து எங்கு வந்தாய் என்றதான கல்லியே, எங்கிருந்து எங்கு வந்தாய் என்றதான கல்லியே, எங்கிருந்து எங்கு வந்தாய் என்றதான கல்லியே, என்றதான கல்லியே, எங்கிருந்து சொல்லி எங்கிருந்து எங்கு வந்தாய் என்றதான கல்லியே, கல்லியே, கல்லியே. ஒருவனிடத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடி, ஒருவனிடத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடி, 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 ஒருவனிடத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடி, ஓடி, ஓடி. அவனத்தில் இருந்து வந்து அழகுவான சொல்லடி, அவனத்தில் இருந்து வந்து அழுதேனோ சொல்லடி, அவனத்தில் இருந்து வந்து அழகுவான சொல்லடி, அழகுவான சொல்லடி, எங்கிருந்து வந்தாய் என்றதான கல்லியே, கல்லியே, கல்லியே. ஆசிமகன் நாரியத்தில் அறுபத்தினால் வாங்கிவிட்டான், ஆசிமகன் நாரியத்தில் அறுபத்தினால் வாங்கிவிட்டான், அறுபத்தினால் வாங்கிவிட்டான், நகரில் வந்து அறுபத்தினால் வாங்கிவிட்டான், ஒருவனிடத்தில் வந்து இங்கு வந்தேன் ஓடி, ஓடி, ஓடி. மயானம் இருக்குமிடம் அறிந்து வந்தனி, மயானத்திலே காவலாளி ஒருவன் இருப்பான். அவனிடம் அனுமதி பெற்று அதன் பிறகு பயணம் செய்ய வேண்டியது அவனுக்கு தெரியாதா? காவல் தன்னை நாடி மேபலாமோ, காவல் தன்னை நாடி மேபலாமோ கோடி, காவல் தன்னை குறியேது சென்ற காவல் தன்னை நாடி மேபலாமோ கோடி, கோடி, கோடி. இது வெள்ள காலம் எனக்கு நல்ல கோலம், இது வெள்ள காலம் எனக்கு கோலம், இது வெள்ள காலம் எனக்கு நல்ல கோலம், சகுவரனை போற்றும் சக்கரநாயகனும், இது வெள்ள காலம் எனக்கு நல்ல கோலம், கோலம், கோலம். மயானம் எனக்கு சொந்தமானதல்ல, என் எஜமான் வீரபாகுவிற்கு சொந்தமானது. வரக்கூடிய பிணமன்றுக்கு காற்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3 கொடுக்க வேண்டும். ஆகினால் என்னை விலை கொண்ட எஜமானு என்னை விலை கொண்ட எஜமானு கண்டா, என்னையும் தண்டிப்பான், உன்னையும் கண்டிப்பான், அவன் என்னை நாடி எவராகும் கோடி, கோடி. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். கருணை காட்டுங்கள், குழந்தை தகனம் செய்ய உத்தரவு தாருங்கள் ஐயா. மனிதர்கள் நடமாடும் இங்கு மயானத்திலே தன்னந்தனிமையாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருள் சூழ்ந்த வேளையிலே செபத்தை எடுத்து வந்திருக்கின்றாயே. பொன்வர்களுக்காக ஆசைப்பட்டு ஒரு குழந்தையை கொண்டு விடுவதற்குள் மயானத்திலே யாருக்கும் தெரியாமல் தகனம் செய்துவிட்டு போய்விடலாம் என்று வந்தாயா? யாரடி முன்போர் பேர் சொல்லடி, யாரடி முன்போர் பேர் சொல்லடி, பேசாதே, நீதி தவறி
தைரியம்? நான்காக்கு மயானத்திலே வந்து என்னைய நீதி தவறியவன் என்று சொல்கின்றாயே. உத்தம மடபார் குற்றம் ஒழுக்கம் என்பதுவா இல்லை, எத்தனை பேசினாலும் எப்புவதை கேளாத பாதே. சித்தமாய் பேசுகின்றாய் திருடியல் என்று கத்துராய் தூக்கி செல்லு காட்டத்தை. பாசமகனே, இந்த காவலன் உன்னை காவலன் உதைத்து தள்ளிவிட்டா மகனே. மகனே மகனே என்று ஜகதான இருட்டினில் பகவானே கூறாய். மகனே மகனே என்று ஜகதான இருட்டினில் பகவானே நினைக்கிறாய். என்னடி மகனே மகனே அருமை மகனே பாச மகனே மகனே என்று ஜகதான இருட்டினில் பகவானே கூறாய். என்னடி சுகமாய் எனக்கு அதை சொன்னடி சகலரும் வைத்திட சாதிக்கிறாய் வழி சாப்பிடுங்கள். என்னடி எனத்தோடு சின்னமாய் பேசுகிற சின்ன மொழிகள் அச்சுதே. என்னடி எனத்தோடு சின்னமாய் பேசுகிற சின்ன மொழிகள் அச்சுதே. என்னடி எனத்தோடு சின்னமாய் பேசுகிற சின்ன மொழிகள் அச்சுதே. இந்த மண்ணை வேலிக்குது போச்சுதே. மண்ணை மயனுக்கு மரமர வந்து மனவெட்ட பேசுகிற அச்சுதே. இது இரக்கமற்ற பாவி எல்லாம் எப்படி ஒருவருக்கு அடிமையோ அதை போல நானும் ஒருவருக்கு அடிமை. அதனால் தான் உன்னிடம் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் சத்தியம் தவறப்படாது. வரக்கூடிய பணமன்றுக்கு கார்பணம் உரத்துண்டு வாய்க்கரிசி மூன்றும் கட்டாயம் வாங்கியாக வேண்டும். வாய்க்கரிசி எனக்கு சொந்தமானது. அதை வேண்டுமானால் உன் மீது இறக்கப்பட்டு நான் விட்டுக் கொடுக்கலாம். கார்பணம் உரத்துண்டு எஜமானுக்குரியது. அதை நீ கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். கார்பணம் உரத்துண்டு கூட கொடுப்பதற்கு கதி இல்லையா? ஐயா, கால்பணம் முழத்துள்ளுக்கு கொடுப்பதற்கு வழி இருந்தா வாய்க்கரிசியும் சேர்த்து கொடுத்து விட மாட்டேன். கொடுப்பதற்கு வழி இல்லை. இருள் சொந்த வேலையிலே யாருமற்ற அனாதையாக தன்னன் தனிமையாக வந்திருக்கின்றாய். உனக்கென்று உற்றார் உறவினர் சொந்த பந்தம் என்று யாரும் கிடையாது. யாரும் இல்லை. பெற்ற பிள்ளை இறந்து விட்டான். அந்த செய்தியை உற்ற கணவனுக்கு கூட தெரிவிக்காமல் வந்திருக்கின்றாயே. அப்படி என்றால் உன் மீது சந்தேகமாக இருக்கிறது. அப்படி என்றால் பதி இருக்கின்றாரா? அதுவும் இல்லையா? பதி இருக்கிறார் ஐயா. ஆனால் அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியவில்லை. பதி இருக்கின்றார், இடம் தெரியவில்லை. ஆனால் பதி இருந்தும் கதி இல்லை. மதிக்க முடியாத பொருளை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு எதுவுமே கதி இல்லை என்று சொல்கின்றார். கதையில்லை, குற்றமில்லை, கிட்டிட வகையில்லை, நிதி இல்லை என்று சொல்லி நிந்தித்தாய் மாதம் ஒன்று. விதி இல்லை என்று சொல்லி விளம்பினாய் உட்கடுத்தில். கதிபெறோ தாய்களை தாங்கமைக்கும் தாய் தாயிற்கு கொடு. என் பத்தாவை தவிர வேறு யாரு கண்ணாலும் காண முடியாது என்ற மாங்கல்யத்தை பிடிச்சுடு கவனம் கண்டாய் கட்டிவிட்டடி. சங்கரா, சதாசிவா, இவளா, நித்ரா, இவா, சர்மா மரணா, சந்திரசேகரா, அரியவர் பிரியா, கண்டாலா, நாளை சத்திர சூடா, ராமலிங்கடா, சத்திரம் கவரி விட்டேனா, நீதி இழந்து விட்டேனா, நியாயம் பொய்யா இருக்கிறதா, இறைவா, இறைவா. இந்த சோதனை இவருடைய தாயை நாம் கண்ட மாத்திரத்திலே துடியாய் துடித்து விட்டாரே. அப்படி என்றால் இவருடைய தாய் யாருடைய கண்களுக்கு தெரியாதாம்? எனது கண்களுக்கு தெரிய காரணம் இப்பேற்பட்ட தன்மையெல்லாம் என் மனைவிக்கு உண்டு. என் மனைவி எதற்காக இந்த இடத்திற்கு வர வேண்டும்? அந்த அளவுக்கு அந்த ஆண்டவன் சோதனையை கொடுப்பாரா? இருக்காது. இன்னும் விசாரித்தால் எப்படியாவது உண்மையை அறிந்து கொள்ளலாம். மற்றவர்க்கு தோன்றாத மாங்கல்ய
உள்ளத்தை பங்கமுற்ற புனையன் கண்ணில் பட்டதென்று அங்க உணர்ந்து வாடுகின்ற பெண்ணே பெண்ணே பெயர்தான் என்ன உன் கணவன் பெயர்தான் என்ன காத்தத்தில் இருக்கும் குழந்தையின் பெயர்தான் என்ன மனதினில் உள்ள மனக்குறையாவும் மறைக்காமல் எடுத்துரைத்தால் மனக்குறை தீரும் பெண்ணே ஒரு நாளும் ஒரு காலம் அறிய முடியாத தாலியை மயானத்திலே கார்ப்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி பிழைக்கின்ற நீச்சல் கண்டான் என்று நெருப்பிலே விழுந்த புழுவாய் துடித்து விட்டாயே யாரம்மா யா சொல் ஐயா எங்களுடைய நாடு அயோத்தி என் மன்னவர் 56 தேசத்தை ஆண்டவர் என்னுடைய பேரு சந்திரமகன் அதுவும் இருந்த எனக்கு என் குழந்தைதான் திங்களா திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையனே போதே பையனென்ற போதே கருதடுத்து செய்கையரே கைப்புறத்தையே முறை தந்தாலே எப்பிறப்பில் காண்பாயோ மகனே துரிய குணமின்றோடு தோதுமே அழிந்து போச்சோ என்னமாச்சே கௌசிகள் சதிக்குள்ளாச்சே கௌசிகள் சதிக்குள்ளாச்சே கோரினார் பெற்ற பாடல் இந்த குமரையோ காரில் காட்டில் பாம்பு எடுத்துமே இறந்தாயோ மகனே 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 ஐயா தாங்கள் யார் எதற்காக என் குழந்தை எடுத்து அழ வேண்டும் தங்களுக்கும் என் குழந்தைக்கும் என்ன உறவு தமிழ்நாடு வெள்ள என்றாலும் தசையாடும் என்று சொன்னார்களே ஐயா உங்களுக்கு இது போல குழந்தை இருந்ததா அந்த குழந்தை இறந்து விட்டதா இறந்த ஞாபகம் உங்களுக்கு வந்து விட்டதோ தாங்கள் யார் ஐயா என்னை நன்றாகப்பா உனக்கு யார் என்று புரிந்துவிடும் உங்களை எல்லாம் இந்த கோலத்திலே கொண்டு வந்து நிறுத்திய விடுது கடவுளப்பா ஐயோ சொல்வதெல்லாம் உண்மை இந்த காசி விஸ்வநாதன் ஆணையாக சொல்கிறேன் என்று அழைப்பேனே உனக்கும் எனக்கும் தெரிந்த அந்த ஒரே தாராவதி
கற்றவர் சொல்லிய உண்மை இது சத்தியமே துணையான போது சஞ்சலமே அழுகாது சுற்றமும் அதுதான் சொந்தமும் அதுதான் கற்றவர் சொல்லிய உண்மை பற்றிய குலமாயானதினாலே பற்றுதல் மாறிய பறவைகளா பற்றிய குலமாயானதினாலே பற்றுதல் மாறிய பறவைகளாய் ஒட்டிய முறவை வெற்றியும் தள்ளி பெற்றவன் உலகில் கொற்றவன் கருணை பெருங்கடல் அருளும் உண்டு நம்மை பெற்றவன் உலகில் கொற்றவன் கருணை பெருங்கடல் அருளும் உண்டு சுற்றமும் அதுதான் சொந்தமும் அதுதான் கற்றவர் சொல்லிய உண்மையில் கற்றவர் சொல்லிய உண்மையிலே அன்பு மகனை உன் கரத்திலே கொடுக்கும் பொழுது அவனை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொன்னேனே சீலை பிணமாக கொண்டு வந்து போட்டு சுவாமி விதி விளையாடிவிட்டது நான் என் செய்வேன் சுவாமி இப்பொழுது நம் குழந்தை தயணிக்க வேண்டுமே வழி கூறுங்கள் நாதா உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை இந்த சத்தியத்தை காப்பதற்காக இந்த மயானக்கரை வரை வந்தோமோ அந்த சத்தியம் உயிர் மூச்சு உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டுமானா கடமை தவற வேண்டாம் நீ விலை கொண்ட வேதிரன் சென்று கார்பணம் உலகத்திலிருந்து வாங்கி வந்து நான் அங்கு சென்றால் மீண்டும் என்னை அனுப்ப மாட்டான் அவ்வளவு கலந்து பிடித்தவர் அவர் வாழ்விலே எத்தனையோ துன்பங்களை சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார் என்னால் கண்ட பலனில் இருந்தாலும் நான் சத்தியத்தை காப்பாக வேண்டும் எந்த மகனுடைய திருநாள் என்று வந்தவர்களுக்கென்று இல்லை என்று கூறாது வாரி வாரி கொடுத்தாயோ அந்த கரங்களால் ஆசிர்வாத நகரத்து வீதிகளிலே பிச்சையாவதே குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீங்கள் போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீ போடு பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா பிறந்தேனம்மா என்று நீ போடு பிச்சையிலே வளர்ந்தேனம்மா என்று நீ போடு பிச்சையிலே வளர்ந்தேனம்மா
தாச மகன் கனகவைக்கு இந்த கழுத்தை முறிச்சு கொலை பண்ணிவிட்டு நீ தெருவில் பிச்சை எடுக்கிற. ஏன் இந்த கணக்கு கொலையா? யார் செஞ்சது? உனக்கு சொல்றேன். எங்கே? வாயால ரத்தமா இருக்க, வாயில ரத்தமா? குழந்தை கடிச்சு விட்டுருக்கேன். பழி சுமத்துவதற்கென்று பல பேர் திரிகிறீர்களே. பல பேர் திரிகிறீர்கள். குழந்தைய கொண்டதான் பிச்சை எடுக்காம நடிக்கிறாங்க. அவ்வளவு சவுண்டால் உனக்கு காய்ச்சிட நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க. எவ்வளவு பெரிய ஆளு? யாராவது என்னென்ன பண்ணிக்கிட்டு தானே தெரியும். நானும் பார்த்து குழந்தை அதே கண்குத்தி பாம்பா கவனிச்சுட்டே இருப்பீங்களோ? குழந்தைய கடிச்சு கொண்டு முடியல. உன்னை மண்ணோட்ட கொண்டு என் குழந்தை தகனம் செய்வதற்கு எதுக்கு ஏற்படாது உனக்கு? எப்படி தகனம் செய்யும்? சாப்பாடு முளப்பது விட்ட சிறக்க மனம் படைத்தவர்கள் அள்ளி கொடுத்தார்கள். அது பொறுக்கவில்லையா உங்களுக்கு? அள்ளி கொடுத்தா நீ சொல்லி போடட்ட. நான் அப்படி அன்பளிப்பு என்று வைத்துக் கொள்வேன். கேட்க மாட்டியா? யாருப்பா மயான? ஆமாம். காசி ராஜன் ஒரு கனகவிஜயனை கழுத்தை முடித்து கொள்கிறார். யார்? வெட்டும்படி உத்தரவு. யார் உத்தரவு? காசி மன்னர் உத்தரவு. காசி மன்னன் உத்தரவு என்றால் தாங்கள் யார்? நான் காசி மன்னர் வேலை பார்க்கிறேன். அப்ப நீங்க தானே அதை கேட்கணும். மன்னர் சொல்லியிருக்காருல, மன்னர் சொல்லியிருந்தா நீங்களே செஞ்சிருங்க. மயானத்தை காக்கிறது யாரு? நான் தான். உங்களிடம் போதுதான். என்கிட்ட கொடுத்தா சொல்ல சொன்னா சொல்லியாச்சு, முடியவே முடியாதா? என் எஜமான் வீரமாக இருக்கும் கட்டளையைத்தான் நான் செய்ய முடியும். இந்த பெரிய புடவை வீரவா சொல்லுங்களா? ஆமா. மன்னர் சொல்லுதே மாட்டா? நாட்டாக மன்னரோட வீரவா முடியாது. யாரா இருந்தால் என்ன, எனக்கு எஜமான் யார்? என் எஜமான் வீரபா. என்ன பார்த்திருக்கீங்களா? அன்று கன்று அறுக்கும் போது வாழ் கொடுத்தேன் சூரே, அதே வாழ் இதோ உங்க எஜமான் கொடுத்துருக்காரு. வருமானம் வரைவது கிடைத்த வருமானம். வெட்டு 1 2 ஒரே கொலை செய்ய வேண்டியது ஒன்றுதான் வாழ்விலே மீதம் இருந்தது. அதையும் செய்துவிட ஹரிச்சந்திரா என்று இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டு விட்டான். இடக்கெடுக்காக துன்ப வந்த போதிலும் ஒரு திருப்படியை நான் மறக்கவில்லை. பெற்றிலும் குழந்தையை கொள்ளும் அளவிற்கு அப்பேற்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்தவள் இந்த காசி மாநகரத்தில் இருக்கிறாரா? யார் அவள்? எங்கிருக்கிறார்? எப்பேற்பட்டவள்? சுவாமி, என்னை தான் கொண்டு வந்து விட்டார்கள் கொலைகளத்திற்கு. சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் காலிலே ஒரு குழந்தை தென்பட்டது. அது நமது குழந்தை போலவே அனாதையாக இறந்து கிடக்கிறதே என்று எண்ணி மடியிலே எடுத்து வைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். காசராசன் மகன் கனகவேந்தனை நான் தான் கொலை செய்து விட்டேன் என்று நினைத்து கொலைக்கு கொலை சுமண்டி கனகவல்லி உத்தரவிட்டார். அதன்படி கொண்டு வந்து விட்டார்கள் கொலைகளத்திற்கு. கடமை நிறைவேற்றுங்கள் பிரபு. கொலை செய்திருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். தாங்கள் நம்பினால் போதும். ஆனால் இந்த உலகம் நம்பவில்லையே சுவாமி. ஒரு பக்கம் நம்பவில்லையே, காசி மன்னன் நம்பவில்லையே. கொலையாளி என்ற பட்டத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி என்னை கொலை செய்ய வைத்து விட்டார்கள். அதை சுவாமி, இந்த இடத்திற்கு வந்த பிறகு சொந்தம் பந்தம் கணவன் மனைவி தாய் பிள்ளை தந்தை மகன் எந்த உறவிற்கும் இடமில்லையே மன்னா. இருந்தாலும் அன்பால் அரவணைத்த தரம். நாடு நகரவில்லை, சொந்த பந்தமில்லை, உற்றார் உறவினர் இல்லை. பெற்ற பிள்ளையும் நம்மை விட்டு போய்விட்டான். உற்ற மனைவி என் வாழ்விலே இறுதி வரைக்கும் என்னோடு துணையிருப்பாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே. நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, நடப்பதையெல்லாம் நாம் நினைப்பதில்லையே மன்னா. என்ன செய்யும்? விதி விளையாடும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும்? நீ போன பிறகு இந்த உலகத்திலே எனக்கென்று யாரம்மா இருக்கிறார்கள்? எனக்கென்று யார்? குழந்தை இறந்தப்போ நான் இருந்தேன். நான் இறக்கும் பொழுது தாங்கள் இருக்கிறது. தாங்கள் இறக்கும் பொழுது ஆண்டவன் இருக்கிறான். அவன் பார்த்துக் கொள்வான் தங்கள். ஆண்டவன்
எல்லாவற்றுக்கு மேலாக அந்த ஆண்டவன் இருக்கிறான் என்பதை எனக்கு உணர்த்தி விட்டான். இந்த கடைசி நேரத்திலே விட்டதை வணங்கிக் கொள். என் எஜமான் கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். சத்தியத்தின் பிரதிபிம்பத்தை பார்த்தாயா? நீதியின் நிழலை பார்த்தாயா? என்னதான் அடுக்கடுக்காக துன்ப வந்த போதிலும் ஒரு நாள் உன் திருவடியை நான் மறக்கவில்லை. எல்லாம் இழந்து நிற்கும் நிலையிலே கடைசி நேரத்திலே நான் என் மனைவியை வெட்டித்தான் உலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதையும் செய்து விடுகிறேன். இருந்தால் அந்த காட்சியை வந்து பார்த்து விடு. மனைவியை மனதை கல்லாக்கி உன்னை கொலை செய்ய போகும் பொழுது இந்த மலர்வாளை வந்து தடுத்து நிறுத்தியதற்கு காரணம் மனதில் என்னமா நினைத்தார் என்று நினைத்தார். விழும் பொழுது காரணம் புரியவில்லை. ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு பதியாக வேண்டும். நமது குழந்தை லோகிதாசே நமக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும். இதுதான் வேண்டும் என்று நினைத்தேன் மன்னா. நினைத்தது தவறு என்றால் மன்னித்து விடுங்கள். மீண்டும் கடமை நிறைவேற்றுங்கள். பிறவிகள் பெற்று அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை எல்லாம் ஒரு பிறவியில் அனுபவித்து விட்டோம். ஒரு பிறவி நமக்கு வேண்டாம். பிரபாத வரம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிற கடமையை நிறைவேற்றுகிறேன். வாழ்வின் எல்லை கோட்டிலே வந்து நிறுத்தி விட்டாய். ஹரிச்சந்திரன் மனைவி என்றால் வெட்டுகிறானா? இல்லை பந்த மாசத்திற்கு அடிமைப்பட்டு விடுவானா என்று சோதனை செய்து பார்க்கின்றாயா? வெட்டத்தான் போகிறேன். வெட்டுண்டு இருதுண்டாக போகிறாள். உடலிலிருந்து மனைவி பேசப் போகிறதே. அந்த அருட்பெரும் காட்சியை பார்க்க வேண்டாமா? என் மீது கருணை இருப்பது உண்மையானால், அன்றும் பகலும் அன்றும் உன்னை நினைத்துக் கொண்டு இருப்பது உண்மையானால் என் கண்ணெதிரே தோன்ற வேண்டும். உலகத்திலே நான் காத்த சக்தியை வைத்திருக்க வேண்டும். நீங்க ஓக்க வேண்டும். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். நான் தான் முக்கன் படைத்த சிவபெருமான். உன் சத்தியத்தை சோதிப்பதற்காக நான் நடத்திய சத்திய நாடகம். நீயே சத்தியவேந்தன். உனது மகனையும் காசிராஜ மகன் கணவனையும் நான் உயிரிழப்பித் தருகின்றேன். நீங்கள் சென்று சிறிது காலம் அயோத்தியில் அரசு புரிந்து மீண்டும் என்னை வந்து அடைவீர்களாக. நாடு நகரங்களை எல்லாம் திறந்து வரும் பொழுது தனது அருமை கொடிகள் எல்லாம் ஓடி வந்து என்னை தடுத்து நிறுத்தி மறுமுறையும் தங்கள் திருப்பாதம் இந்த மண்ணிலே எப்பொழுது படும் என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன சொல்லி வந்தேன் தெரியுமா? முக்காலும் சத்தியமா முனிவனுக்கு இந்த நாட்டிற்கு எக்காலமும் வருவதில்லை என்று சத்தியம் செய்து வந்துவிட்டேன். நாடு நகரம் எதுவும் தேவையில்லை. எங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் திருவடியை பணிந்திருக்க வேண்டும். நான் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் உங்கள் இருவருக்கு சம்மதம் தானே? தங்கள் சித்தம். உன்னை உயர்ந்தவன் உலகத்தில் எவரும் இல்லை. உன்னை விட எவனுமே ஆள்வதற்கு இனிமேல் பிறக்க போவதல்ல. நீ ஆண்டது இப்போது சுடுகாட்டையே தேவர்களை ஆண்டாய். மீண்டும் மன்னால் மக்களை ஆள்பட்டு பிறகு எனது பாராவிந்து அடைவாயாக. சத்தியம் வாழ்க, சத்தியம் வாழ்க, சத்தியமே இசைத்தமிழே செய்த சாதனை ராகவ ராஜா